தேர்தல் களத்தை பொறுத்தவரை எப்போதுமே முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே 173 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அதற்கு பின்னால் நேர்காணலையும் நடத்தி கொண்டிருக்கிறார் வேட்பாளர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதுவும் அத்தனையும் தாய்மார்களை கவரக்கூடிய வாக்குறுதிகள். அதாவது ஏற்கனவே புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தோடு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்த திட்டம் இவர்களால் நிறுத்தப்பட்டது. இப்போது மீண்டும் அது பெண்களுக்காக அதை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலுக்கு போகின்றவர்களாக இருந்தாலும் இந்த வாகனம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் இலவச பஸ் பேருந்து பயணம், அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் தருகிறார்கள். ஆக அனைத்து தரப்பு மக்கள் இனிமேல் பஸ் வருகிறது என்று சொன்னால் இலவசமாக ஏறி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வீடு பட்டியலின் சகோதரி சொன்னாங்க, பட்டியலிருந்து குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கும் வீடு தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா கிராமப்புறங்களிலும் சரி நகரப்புறங்களிலும் இருக்கின்றவர்களுக்கு ஏழைகளுக்கு இலவச வீடு அம்மா கனவு இல்லம் என்ற பெயராலே கொடுப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் புரட்சிகரமான திட்டங்கள். இந்த திட்டங்களை எடப்பாடியார் அறிவித்து விட்டார் என்ற உடனே கலக்கம் வருகிறது. ஏதோ இப்போ கனகராஜ் சொன்னாரு, காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை இவங்க நம்ம ஆட்சிக்கு வர போற மாதிரியும் இவங்க நிறைவேற்ற போற மாதிரியும். அது காமராஜ் சார், அந்த காமராஜ் சம்பந்தமே இல்லை. அந்த